பேசுறாரு. இல்ல அந்த வரலாறு நமக்கு புரிஞ்சுக்கிறேன். இப்ப இதைத்தான் விஜய் சொல்றாரு. 77 நடந்த மாதிரி அந்த வரலாறு இப்ப நடக்க போகுது, திரும்ப ஒரு டைம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நம்பிக்கையில் அவர் இருக்காரு. அது சொல்ல முடியாது. இல்ல இப்ப இது பலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி எம்ஜிஆர் நிகரான தலைவர் ஆயிட்டீங்களா? நீங்க எம்ஜிஆருக்கு வந்து அவர் திமுக இருந்தாரு, திமுக இருந்து அவருடைய இந்த பாலிடிக்ஸ் அங்க தான் ஆரம்பிச்சிச்சு, திமுக விட்டு வெளியே வந்ததும் அங்க இருந்த பல கேட்டர்ஸ் அப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிறது அவர் தனியா திமுக எம்ஜிஆர் கிடையாது. திமுகவில் இருந்து வந்தாரு, திமுகவுக்காக பேசினாரு, திமுக கூடிய வெள்ளித்திரையில அறிமுகம் செய்தாரு. கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய்னு அப்படி கொடியை பிடிச்சிட்டு வந்தாரு. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் ஒழித்துக் கொண்ட வேளையிலே அப்படின்னு உதட அசைத்தார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், அது கடமைனாரு. அப்படி திமுகவினுடைய சராசரி மக்களுக்கு, பாமரருக்கு மத்தியில திமுகவை கொண்டு சேர்த்ததுல மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அவருக்கு ஒரு அறிமுகமும் உண்டு. அதே அறிமுகம் தம்பி விஜய்க்கு இருக்கு. இயக்கம் சாராத அறிமுகம் அவருக்கு வந்துருச்சு. சர்க்கார் படம் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இடையூறு செய்தார். அப்பொழுதே அவரை தடுக்கிறாங்க, அவரை வரவிடாம தடுக்கிறாங்கன்னு ஒரு அந்த